கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் 2ஆம் வாரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதோ 3ஆம் மாதத்தில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த ஆண்டு கூட பல காரியங்களை உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக வரப்போகிறார் என்று அடையாளங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஐயோ அம்மான் பயந்து ஓடுறதுக்கான நேரம் இல்லை. ஆத்துமாக்கள், அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து அவர்கள் கர்த்தருக்குள் வர வேண்டும் என்று நாம் வாஞ்சையுடன் ஓட வேண்டிய நாட்கள் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறோம். பரலோக தேவனே, அப்பாவை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரே, அப்பாவை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பாவை துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 நீர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எங்கள் வாழ்க்கையில். கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழி நடத்தி ரட்சித்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், மீட்பர். உம்மை துதிக்கிறோம் தேவரீர். அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொடுங்க. நீரே கர்த்தாவே வாசம் செய்து தேவரே எங்களை கர்த்தாவே உடைய வார்த்தை மூலமாக எங்களை கற்றுத்தந்து ஆவியானார் பலத்தினாலே கர்த்தாவே தேவரீர் இந்த ஆராதனையை நடத்த நீர் கிருபை தாங்க. தேவரீர், நீர் ஒருவரே ஆண்டவர். இந்த வாரம் முழுதும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தை நடக்கும் எல்லா காரியங்களும் உம்முடைய கர்த்தாவே சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சபைகளில் அசைவாடுகிறார். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள என்ற பாடலை நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம்,
சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தரே அல்லேலூயா, ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை, தொடர்ந்திடவே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தரே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. Hallelujah, praise God, Lord Jesus. Hallelujah, hallelujah, praise God, hallelujah. ஆண்டவருக்கே எல்லா துதி கன மகிமையும் ஏறெடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட நம் ஆராதனைக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya, கண்களை மூடி ஹalleluya ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya, 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 praise God, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கிருபை உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ரட்சணிய தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. Give God the glory, hallelujah. Give God the glory. ஆண்டவரே
ஆண்டவருக்கு எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை எந்நாளும் துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை எந்நாளும் துதியுங்கள். உங்கள் நாவில் கர்த்தருடைய துதி. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் துதி எந்நாளும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. bless the Lord oh my soul. ஹல்லேலூயா. கர்த்தரையே நீ துதி. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ துதி. ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்போம், கர்த்தரையே துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியாத ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் நடக்காது. ஹல்லேலூயா. நாமளே அதை சுயமாக செய்தால் உண்டு. நீ சுயமால் உன் சுயத்தினால் செய்யாவிட்டால் உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நாம் செய்யும் காரியம் சுயத்தினால் சில நேரத்தில் தவறுதலாக செய்து விடுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது இதுதான், ஆவியில் பிறந்தது ஆவியை பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. நீ ஹல்லேலூயா மறுபடியும் பிறக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீ ரீபார்ன், நீ மறுபடியும் பிறக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிற மனிதன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவரை சேமிக்கும் மனிதனாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவினால் பிறந்தவர்கள், பரிசுத்த ஆவினால் உண்டாக்கி ஹல்லேலூயா புது மனிதர்களாக உண்டாக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கே நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் கொடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சொல், என்னிடத்தில் வாருங்கள், கம் டு மீ என்றார் ஆண்டவர். என்னிடத்தில் வாருங்கள், என் லகுவாக இருக்கும், மை யோக் இஸ் லைட்டர் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நித்திய வாழ்வை தருகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்க போகிறது, இந்த காரியத்தில் என்ன நடக்க போகிறது என்ற கேள்வி இருக்கா? கர்த்தர் செய்வார். நம் வாழ்க்கையில் அவர் செய்வார், அவர் விடுவிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வருகிற பிள்ளைகள் அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததால், கர்த்தர் மரித்து உயிர்த்தெழுந்ததால் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு. அந்த நிச்சயத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழி நடத்தும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் போரின் சத்தங்கள். ஹல்லேலூயா. இரண்டாம் வருகை ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற அடையாளங்கள் ஏராளமாக இருக்கிறது. கர்த்தர் சொன்னது இதுதான், எங்க பார்த்தாலும் போரினிய சத்தங்கள் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். there will be war everywhere என்று சொன்னார். ஹல்லேலூயா. போரின் சத்தங்கள் கேட்பீர்கள். அப்பொழுது ஆயத்தமாய் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. நான் வெகு சீக்கிரமாக வரப்போகிறேன் என்று. ஹல்லேலூயா. God is coming. ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நாம் ஜெபித்திருந்து விழித்திருந்து கர்த்தருக்காக ஹல்லேலூயா காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் நம்மை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். வல்லவர், அவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடனின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடனின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர். ஹல்லேலூயா. அவர் வல்லவர், அதிசயங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவர் அவர் ஒருவரே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. குருடர்களின் கண்களை திறந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தர் செவிகளை திறந்தவர். ஹல்லேலூயா. வியாதிகளை நீக்கினவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை நடக்க வைப்பவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நீ விசுவாசித்தால் உனக்கு சுகம் உண்டு, உனக்கு பலன் உண்டு. கர்த்தர் வியாதிகளை நீக்குகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பிறவிலிருந்தே அவன் பார்க்க முடியவில்லை, அவனால் பார்க்க முடியவில்லை பிறவிலிருந்து. ஆனால் என்ன செய்தார் ஆண்டவர்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில இதை எனக்கு செய்வாரா என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் நிச்சயம் செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் கர்த்தர் அதுதான் சொல்கிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். குருடன் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது இதுதான். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் உன் வாயினால் அறிக்கை செய், கர்த்தாவே எனக்கு இதை சுகமாக்கி தாங்க என்று வாயினால் அறிக்கை செய். அந்த குருடன் அன்றைக்கு எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் பார்வையை கொடுத்தார் அவனுக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே, இந்த பலவீனத்தை நீக்குங்க ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு பார்வையை கொடுப்பார், நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. எழுந்து கர்த்தருக்காக ஓட கிருபை தருவார். ஹல்லேலூயா. சுகவீனம் பலவீனமாய் படுத்துக்கொண்டு ஹல்லேலூயா கர்த்தாவே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசத்தில் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். உம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை பொய்யல்ல, உம்முடைய வார்த்தை பொய்யல்ல. நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே விசுவாசிக்கிறேன் என்று எழுந்து நட. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னிடத்தில் ஒருவர் வந்தார். அவர் வந்து கேட்டாரு, அண்ணா என்ன பண்றது அண்ணா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, நான் அடுத்தபடியா என்ன பண்றது, ஹல்லேலூயா, என்ன தொழில் பண்றது என்று. ஹல்லேலூயா. நான் சொன்னது இதுதான், கர்த்தரை நீ விசுவாசி. முதலாவது ஒரு பேரை எடு. ஹல்லேலூயா. ஒரு பேரை செலக்ட் பண்ணி அதற்காக அது மேல கையை வச்சு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அதன் மேல் கையை வைத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இதை செய்து கொடுங்க ஆண்டவரே என்று கேள். உபவாசித்து கேள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஆண்டவர் வழிகளை காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நான் என்ன செய்வது, எந்த காலேஜில் போய் சேர்றது, எந்த ஸ்கூல்ல போய் சேர்றது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேள். ஹல்லேலூயா. முழங்காலிட்டு, ஆண்டவரே அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும், ஹல்லேலூயா, அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு வழியை காட்டுங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா என்று கேட்டு பாருங்கள். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் உருவாக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழிக்கிற தேவன் அவர் அல்ல, அவர் உருவாக்குகிற தேவன்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உருவாக்கி தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா பார்த்தும் அதை தான் சொன்னார். நீ விசுவாசித்தால் ஹல்லேலூயா நீ இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. போய் சண்டை போடு, கர்த்தருடைய நாமத்தினாலே மேற்கொள், இந்த உலகத்தை மேற்கொள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். ஆனால் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி, ஹல்லேலூயா, இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சி என்ன? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நாம் பரலோகத்தின் குடிமகன்கள். we are citizens of heaven. நாம் பரலோகத்தின் குடிமகன்கள். இந்த பூமியில் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ என்ன முயற்சி எடுத்துக்கொண்டாய்? இந்த உலகத்தில் போராடி ஜெயிப்பதற்காக நீ என்ன முயற்சி எடுத்துக்கொண்டாய்? கர்த்தர் சொல்வது இதுதான், நீ முயற்சி எடுத்து கர்த்தருக்காக எழும்பி நில்லு என்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ முயற்சி எடுத்து எழும்பி நில், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் செய்யும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்பான தேவன். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. எங்கேயோ நான் வாழ்ந்தால் கூட கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. யாரும் அறியாமல், யாரும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அறிவார், நம்மை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே,
உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே இயேசுவே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. தெய்வம் ஆராதனேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் ஆராதனேசர் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அறியாமலே என் நேசர் தேடி வந்தே. ஓரா பாபா தஷமா ராபாரி காபாபா. ஓ ஜீசஸ் லார்ட், ஆண்டவர் இயேசுவே. ரே பாபா பாபா தீராமா கமராமா ரஹதராமா ஷமராக கா ஓரமா ஹதீராமா ஷிபரா கமராமா தீராமா கமராமா. ஓரி ஹதா மாஷிபா ஓரி கமதாரா மாராமா தூரமா அந்தார ஏதமா கமரை கரமா தூரமா தி ஹதீராமா ஷமக்கராமா ஏலாய் மாதி. இயேசுவே ஹalleluya. நந்தார அணைத்து கொடுத்து நிழலாய் மாறி. இயேசுவே
ஆமென் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கர்த்தர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கைவிட மாட்டார். Hallelujah, 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 hallelujah. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஆண்டவர் ஹல்லேலூயா. உன் மனக்கவலையை தீர்ப்பார். கர்த்தர் தீர்ப்பார். ஹல்லேலூயா. பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென் ஆண்டவரே. தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார். கரத்தை பிடித்து நடத்துவார். ஆண்டவர் செய்வார். கர்த்தர் கரத்தை பிடித்து நடத்துவார். நடத்துவார். கண் மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இயேசுவே. ஒரு தாய் தேற்றுவது Hallelujah, hallelujah. சுமந்தாரே. Yes Lord Jesus. எனக்காக மரித்தாரே. சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா உனக்காக செய்கிற ஆண்டவர், உனக்காக செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஜீவிக்கும் தேவன். அல்லேலூயா. உம்மை மாற்ற அல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. உனக்காக செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், கர்த்தர் ஒருவரே. ரபா ரபா தரமா ஷிபர கபர. அல்லேலூயா. கர்த்தாவே, அல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவி. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவி. கர்த்தர் உனக்காக செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவி. அல்லேலூயா. அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்று. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிறார். கைவிடாத தேவன், மாறாத தேவன், மனம் மாறாத தேவன். அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அற்புதமானது. Believe in the supernatural God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரை நீ விசுவாசி. உன் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார் என்று விசுவாசி. அப்பொழுது கர்த்தர் உனக்காக செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ரேகபபபா ஷமரகிரபதுரா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா எரிகோ கோட்டையை உடைத்தவர். ஹல்லேலூயா. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் எரிகோ கோட்டையை உடைத்தவர். ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளந்தவர். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர். யோர்தான் நதியை தகர்த்து எறிந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானான் தேசத்தை கொடுத்தவர். நம்மையும் கானான் தேசத்தில் காலடித்து வைத்திட நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நீ கர்த்தரை நம்பு. நீ கானான் தேசத்தில் இருக்கிறாய் என்று கர்த்தரை நம்பு. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உன்னை விடுப்பார். ஹல்லேலூயா. கலங்காதே. கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடாத தேவன். அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுகவீனம், பலவீனம், வியாதிகளாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீ வெளியே போ அந்த சரீரத்தை விட்டு. ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பலவீனம், எந்த சாபமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே போ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேரத்தில் கூட ஹல்லேலூயா
பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12th 10th பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவரீர் அப்பா, அந்த பிள்ளைகளை கர்த்தாவே தேவரீர் நீர் காப்பாற்றுங்க. தேவரீர் நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாங்க. தேவரீர் நம்ம பிள்ளைகள் கர்த்தாவே தேவரீர் நல்லபடியாக கர்த்தாவே படித்து அந்த பரீட்சையை எழுத கர்த்தாவே ஞாபக சக்தியை தாங்க. படித்தது எல்லாம் கர்த்தாவே தேவரீர் அப்பா அவர்கள் அப்படியே சரியாக எந்த பிழையும் இல்லாமல் எழுத நீர் கிருபை தாங்க. தேவரீர் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நல்ல அதிகாரத்திலும் நல்ல பொசிஷன்லையும் அப்பா தேவரீர் நல்ல காலேஜிலும் போய் சேர நீர் கிருபை தாங்க. தேவரீர் ஹல்லேலூயா. நல்ல வேலை கிடைத்து கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்க இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தாவே தேவரீர் இந்த நேரத்தில் கூட அப்பா கர்த்தாவே இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆதாமும் ஏவாளையும் அப்பா நீர் படைத்தீர். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தாய்மார்கள் கர்த்தாவே தேவரீர் பெண்கள் அப்பா தங்கைகள் அப்பா சகோதரிகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். மனைவிமார்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தாவே தேவரீர் அவர்களுக்கு விடுதலையை தாங்க. அப்பா தேவரீர் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன என்பதை நீர் அறிவீர். அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையாக நீர் நில்லுங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா கர்த்தாவே எல்லா பெண்கள் கஷ்டப்படுற பெண்கள் போராட்டத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் விடுதலை தாங்க தேவரீர். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் எழுப்புங்க கர்த்தாவே தேவரீர். ஒரு வழியை காட்டுங்க. எப்படி எஸ்தரை கர்த்தாவை உயர்த்தினீரோ, எப்படி ரூத்தை கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் கர்த்தாவே சந்ததியில் கொண்டு வந்தீரோ கர்த்தாவே தேவரீர் அப்பா எப்படி மரியாதை பயன்படுத்தினீரோ கர்த்தாவே அதே போல கர்த்தாவே எங்கள் கர்த்தாவே தேவரீர் அப்பா பெண்களை கர்த்தாவே தேவரீர் அப்பா இன்றைக்கே ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக விடுதலை கொடுங்க. எடுத்து பயன்படுத்துங்க. உமக்காக உருவாக்குங்க தேவரீர். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். உம்முடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தேவரீர். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. Praise God. இந்த நேரத்தில் கூட பெண்களின் தினம் இன்றைக்கு. ஹாப்பி விமென்ஸ் டே எல்லாருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்த்திக்கலாம், ஒருத்தரை வாழ்த்தி கொள்ளலாம். இந்த நேரத்தில் கூட கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவர் நிறைய ராஜ்யங்களையும் பெரிய காரியங்களும் ஆண்டவர் பெண்களை வைத்து சாதிக்க விரும்புகிறார். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நேரத்தில் கூட ஒரு சிறிய சாட்சி சகோதரி ஷர்மிளா பென் அவர்கள் ஒரு சிறிய சாட்சியை சொல்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே அழியாலை சாட்சியாய் நிறுத்தினதுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் சில நாட்களுக்கு முன்பதாக, ஆக்சுவலாக சில நாள் இல்லை, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் என் அம்மாக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக காசு கேட்டு ஒரு லேண்டு திருப்பத்தூரில் கட்டிட்டு வந்தேன். அது ஒரு எவ்ரி மந்த் நான் சின்னதாக கட்டிட்டு வரும்போது அது ஒரு 5 வருஷம் கழித்து அவங்க எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் கட்டிட்டு வந்தேன். எனக்கு 2 மகள்கள். அவங்கள நினச்சி தான் நான் இந்த 2 லேண்டு ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் அந்த மாதிரி நாங்கள் கட்டிட்டு வந்தோம். அது முடியும் போது ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வரும்போது அவங்கக்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைம்மா இப்போ அது ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, அந்த லேண்டு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ சாங்ஷன் ஆகாது, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நாங்கள் எவ்ரி மந்த் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கட்டிட்டு வந்தேன்.
அது இல்லைன்ற போது சரி நான் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஒரு பாட்டு நான் அந்த பாடும்போது உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே அப்படின்னு நான் பாடும்போது கர்த்தரை ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கும்போது அந்த பாட்டு எனக்கு அந்த லேண்டு பற்றி ஞாபகம் வரும். அப்போ கூட நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்கும். நான் ஃபாலோ பண்ணி அவங்க திருப்பி அதே தான் சொல்லுவாங்க, இல்லைம்மா எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட் இன்னும் சேங்ஷன் பண்ணலைன்னு. ஒரு 10 வருஷமே ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறதே விட்டுட்டேன். ஓகே, இது நமக்கு இல்லை போல இருக்குது, சரி இது ஒரு நஷ்டம், கர்த்தர் அனுமதித்த ஒரு விஷயம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வருத்தத்தோடு விட்டுட்டேன். எப்பாவது ஒரு தடவை அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சேர்த்தோம், இது இல்லாமல் போச்சே அப்படின்னு. அப்புறம் நிறைய பலிபீடத்திலிருந்து எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் வரும். என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஆனாலும் அந்த கானான் தேசத்தை அவங்களுக்கு சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் அனுமதிச்சார். கர்த்தர் அவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதை சும்மா விடுவதில்லை, அதை நமக்கு நிறைவேற்றி முடிப்பவர். அதே போல் போன மாதம் எங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. அப்போ உங்களுடைய லேண்ட் சாங்ஷன் ஆகிடுச்சு, நீங்கள் உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இந்த 1 month தான் உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நான் அது இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன எனக்கு கர்த்தர் செய்தது அப்படின்னா, 18 வருஷம் ஆச்சு கிடையாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, என்னோடய 2 பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் நான் அந்த லேண்டு வாங்கினேன். ஆனால் எனக்கு குலுக்கல்ல இன்னொரு லேண்டையும் ஆண்டவர் எனக்காக இலவசமாய் கொடுத்தார். ஸோ கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களே செய்கிறார். அதால் தான் நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். செத்துப்போன விஷயங்களை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மறந்தாலும் கர்த்தர் மறப்பதில்லை. அதனால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், விடாமல் சில காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்தால் ஆண்டவர் அதை செய்கிறார். God is a God who honors persistent prayer. விடாமல் ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், அந்த ஜெபங்களை கேட்கிறார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. செய்திக்கு செல்வோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தரின் செய்தி நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரிகோ பட்டணம். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எரிகோ பட்டணத்தில் போன வாரம் நாம் பார்த்தது எப்படி ஆண்டவர் தயார்படுத்தி கொள்ள நம்மை சொல்கிறார். ஹல்லேலூயா. எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் கர்த்தருக்காக. ஒரு கானான் தேசத்திற்குள் நீங்கள் காலெடுத்து வைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்வது, நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், உன்னை நீ பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், உன்னை நீ யூ ஹாவ் டு சாங்டிஃபை, உன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பல விஷயங்களை ஆண்டவர் யோசுவா மூலம் நம்முடன் பேசினார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் விசுவாசத்தின் ஹல்லேலூயா கர்த்தர் விசுவாசத்தை எப்படி அங்கீகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். இதில் பார்த்தோம் என்றால் கர்த்தர் தடைகளை உடைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் தடைகளை உடைக்கும் ஆண்டவர். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? யோர்தான் நதியில் போய் நின்று கட்டளையிட்டால் அந்த யோர்தான் நதி நின்றுவிடும் என்று ஆண்டவர் விசுவாசத்தை ஆண்டவர் பரிசோதித்து பார்க்கிறார். ஒரு கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், எரிகோ கோட்டையை உடைக்க வேண்டும், பெரிய சாதனையை, பெரிய காரியங்களை உன் மூலமாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார் என்றால் முதலாவது விசுவாச பரீட்சை உனக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. சின்னதாக செய்ய மாட்டார் ஆண்டவர். விசுவாச பரீட்சை என்ன செய்வார்?
பெருசாக ஒரு விஷயத்தை கேட்பார் ஆண்டவர். சின்ன காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார். அப்போ பெரிய காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்த்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த நதியின் சென்டரா போய் நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. அப்போது அதிசயங்களை செய்கிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடத்த அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க ஆப்பிரிக்கா தேசத்தில் செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அபார விசுவாசம் நமக்கு வேண்டும். சபைகளில் வேண்டும், ஊழியத்தில் வேண்டும், உனக்குள்ளே வேண்டும். என்ன வேண்டும்? கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எனக்கு செய்வார் என்று. ஹல்லேலூயா. அப்படி நீ விசுவாசித்தால் கர்த்தர் உனக்கு பெரிதான காரியங்களை, பெரிய ஊழியங்களை, பெரிய விஷயங்களை உனக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல நீங்க அந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல நீங்க உங்க வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும். யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் மிராக்குலஸ் ஒர்க் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. அப்பதான் மற்றவர்களுக்கு போய் சொல்ல முடியும், ஆண்டவர் இதை செய்தார், இதை செய்கிறார். முதல்ல நீங்க ஹல்லேலூயா கர்த்தரை விசுவாசியுங்கள். நான் போகிறேன் என்று, யோர்தான் நதியே நான் போகிறேன் என்று முதல்ல நீங்க விசுவாசிங்க. தடைகளை உடைக்கிற ஆண்டவராய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், விசுவாசத்தினால் தடைகளை நீ உடைக்கலாம். If you have faith, you can break all obstacles in your life. ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்றார் 13ஆம் வசனத்தில், அதே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஒரு குவியலாக நிற்கும். ஆசாரியரின் கால்கள் பட்டவுடன் குவியலாக நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையில கூட யோர்தான் என்ற நதி குறுக்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. எதற்கு குறுக்காக? கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நமக்கு குறுக்காக ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், என்ன சொல்கிறார்? விசுவாசத்தில் நீ அந்த நதியை கடந்து செல். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் தடைகளை உடைக்கிறது. உன் வாழ்க்கையில எல்லா தடைகளையும் உடைக்கிறது, தகர்த்தெறிகிறது. கர்த்தர் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதனாலே இந்த நாட்களில் விசுவாசம் இல்லாமல் நிறைய பேர் ஷார்ட்கட் எடுக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆண்டவர் நிறைய ஷார்ட்கட் அலோவ் பண்றது கிடையாது. அவர் நேர் வழிதான் எப்பொழுதும். விசுவாசம் எப்பொழுதும் ஒரு வழிதான், ஸ்ட்ரெயிட் வே. ஷார்ட்கட், குறுக்கு வழிகள், இப்படியும் செய்யலாமா அப்படியும் செய்யலாமா என்று நிறைய பேர் யோசிக்கிறோம். செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படி செய்தால் நல்லா இருக்குமா, அப்படி செய்தால் நல்லா இருக்குமா என்று ஆண்டவர் ஒரு வழியை காட்டுகிறார் என்றால் அதற்கு மாறாக நாம் சுற்றி கொண்டு வந்தால், ஹல்லேலூயா, கர்த்தர் அதை அலோவ் பண்ணுறது கிடையாது நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பார்த்து கேட்கலாம், அவங்க வாழ்க்கையில அலோவ் பண்ணுறாருன்னு கேட்கலாம். கர்த்தரை நம்பி ஜீவிக்காத பிள்ளைகள், மற்றவர்கள் ஆண்டவர் விட்டு விடுகிறார். அவங்களை பற்றி அவர் அக்கறை கொண்டு அவர்களிடத்தில் இதெல்லாம் செய்வதில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய சுயத்தினால் ஏதாவது செய்கிறோம் என்றால் ஆண்டவர் அதை தடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் இந்த கேள்விக்குறி? ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேன்னு இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நல்லா தானே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, சுயமாக எங்கேயோ ஒரு இடத்தில் நீங்கள் பலவீனத்தினால் விழுந்துட்டு இருக்கிறீர்கள். விசுவாச பயணத்தை செய்யவில்லை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நீ விசுவாசத்தில் நட, எந்த ஷார்ட்கட்டும் எடுக்காத, நேர் வழியில் நட. யோர்தானை போய் தொடு, அது தானாய் நிற்கும், வெட்டி நிற்கும் ஒரு பக்கமாக என்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம்
கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த விசுவாசம் வேண்டும். அன்றைக்கு சாதாரண யோர்தான் நதியாக இல்லை, அந்த யோர்தான் நதி வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே பாருங்க 15ஆம் வசனம் படிங்க. அங்கே ஒரு வெள்ளம், அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக நின்றது. ஹல்லேலூயா. ஆனால் என்ன நிஜம், சாதாரணமாய் இருந்த யோர்தான் நதி இப்பொழுது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஃப்ளட் சிச்சுவேஷன். அப்போ பாருங்க, நாம் போய் நிற்போம், சில நேரத்தில் விசுவாசத்தில் நிற்போம், சரி ஆழம் கம்மியாக இருக்குமே என்று போய் நின்றால் அந்த யோர்தான் நதி முன்பை காட்டிலும் இப்போ பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பயந்து, ஆண்டவரே அந்த யோர்தான் நதியை கடக்க சொன்னீங்க, ஆனால் இப்போ சிச்சுவேஷன் பேடாக இருக்கு, ரைட்? இப்போ வேண்டாம் ஆண்டவரே, இன்னும் ஒரு 10 நாள் போட்டோம், இன்னும் 1 மாதம் போட்டோம், அடுத்த வருஷம் கடக்கலாம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் யூ ஆர் மிஸ்ஸிங் த டைமிங் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு டைமிங்கை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் இந்த டைமிங்கில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய காலகட்டம், அவருடைய நேரத்தில் அது நடந்தால்தான் அந்த அற்புதம் நடக்கும். இல்லை என்றால் நீங்கள் ஒருவேளை டிலே பண்ணிட்டீங்க, இல்ல விசுவாசத்தில் யோசித்து விட்டீங்க, இல்ல அப்புறமா பண்ணலாம் என்று அதை எடுத்து வைத்து விட்டீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் அது சுற்றி கொண்டே இருக்குமே தவிர அது நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கானான் தேசத்தை ஏற்கனவே ஆண்டவர் தரேன்னு சொன்னாரு, ஆனால் ஜனங்கள் இப்பொழுது வேண்டாம், இப்பொழுது நம்மளால் பலன் இல்லை என்று ஒதுங்கினார்கள். அப்பொழுது ஆண்டவர் 40 ஆண்டுகள் ஜனங்களை சுத்த விட்டுட்டார். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. கர்த்தரின் நேரம், கர்த்தரின் காலம் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் உனக்கு பெரிதாக இருக்கலாம், ஆனால் ஏற்ற நேரத்தில் நீ செயல்படவில்லை என்றால், அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லும் நேரத்தில் நீ செயல்படவில்லை என்றால் உன் விசுவாசம் விருதாவாக போய்விடும். ஹல்லேலூயா. எனக்கு அபார விசுவாசம் இருக்குது கர்த்தர் மேலே, ஐ பிலீவ் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி அமைதியாக நின்று கொண்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. If you have faith in God, you put it into action when God says do it. Hallelujah. When God says do it, கர்த்தர் செய் என்று சொல்லும் பொழுது அதை நீ செய்ய வேண்டும். அது எவ்வளவு பெரிய போராட்டமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்காக செய்வார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, God's timing is always not a bad timing. கரெக்டா இல்லையா? கர்த்தரின் நேரம் என்னைக்குமே சரியான நேரம் இல்லாமல் கிடையாது. மனிதனின் பார்வையில் அது சரியான நேரம் இல்லை. யோர்தான் நதியை கடப்பதற்கு அது சரியான நேரம் கிடையாது. சாதாரண மனிதன் புரிந்து கொள்வான், இது சரியான நேரம் கிடையாது. கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தானை இப்போ யாராவது கடப்பாங்களா? மனிதனுக்கு அது முட்டாள்தனமாக இருக்கிறது. எது? கர்த்தருடைய டைமிங். ஆனால் கர்த்தருக்கு டைமிங், அந்த டைமிங் அவருக்கு அதுதான் சரி என்கிறார். ஹல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். இஃப் யூ ஹேவ் ஃபெய்த், விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் கர்த்தருடைய டைமிங்க்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் பேட் டைமிங் ஆகிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான். அவர் எப்போ சொல்வார்னு தெரியல, ஆனால் அவர் எழுந்து யோர்தான் நதியை போய் டச் பண்ணு சொன்னால் உன்னுடைய மூளை, உன்னுடைய அறிவு, உன்னுடைய செயல்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லிவிட்டார், அதனால் நான் செய்கிறேன் என்று நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய ஊழியக்காரர்கள் என்னிடத்தில் கேட்பார்கள், ஐயா எனக்கு ஆண்டவர் இதை காட்டிவிட்டார், எனக்கு இந்த தரிசனம் கொடுத்து விட்டார், நான் ஊழியத்திற்கு வரப்போகிறேன், என்ன செய்யலாம், நான் எந்த டைமிங், என்ன பண்ணலாம், எப்பொழுது அப்படின்னு நிறைய பேர்கிட்ட என்கிட்ட நான் கேட்கும்போது தான் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்றால் நீ ஜெபித்து ஆரம்பிக்க வேண்டியது தானே. இதுதான் நான் எப்பொழுதும் அவர்கள் எடுத்து சொல்வது. இஃப் காட் சேஸ் கோ, டூ இட், ஒய் ஆர் யூ வெயிட்டிங் என்று.
திருப்பி ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அவர்களை பார்க்கும்பொழுது மறுபடியும் நான் பார்க்கும்பொழுது ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு நான் விசுவாசத்தில் தான் கேட்பேன். ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லைங்க, இன்னும் ஆண்டவர் சில இதெல்லாம் காட்டின்னு இருக்கிறார் அப்படின்னு. காட்டுவதற்கு எதுன இருக்குது? ஆண்டவர் தான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டாரே, ஊழியத்தை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தான் சரியாக சொல்லிவிட்டாரே. பாருங்க, நீ கர்த்தரை விசுவாசி. எப்பொழுது ஆண்டவர் சொல்லிவிட்டாரோ, வார்த்தை மூலமாக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாரோ. வேதத்தில் நாம் இப்போ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் கூட ஆண்டவர் எனக்கு சொல்லிவிட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். சரி, ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மறுபடியும் வேதத்தை படித்து, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க, அதை உறுதிப்படுத்துங்க என்று கேளுங்கள். அந்த வார்த்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினவுடன் உடனே என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரின் டைமிங், காட்ஸ் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் கூட அந்த டைமில் தான் நம்ம செய்தாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெள்ளம் புரண்டு ஓடுகிறது, ஆண்டவர் அந்த நேரத்தில் செய் என்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய அற்புதங்கள், கர்த்தருடைய அடையாளங்கள் நம் வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியும்படியாக அடையாளமாக வைத்து செல்ல வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோர்தான் நதியை கடந்து சென்ற பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார்? சரி வந்துருங்க, அவ்வளோதான் போதும், அந்த பூமியில் இருக்கிற காரியங்கள்லாம் வேண்டாம், விட்டு விடுங்கள், அப்படியே போய் சண்டை போடுங்க என்று சொல்லலை. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அங்கே இருக்கும் கற்களை எடுத்து, எங்க? நதியின் சென்டராக இருந்த கற்களை எடுத்து கில்கால் என்ற இடத்தில் அவர் அங்கே அடுக்கி வைக்க சொல்கிறார். 12 கற்களை எடுக்க சொல்கிறார். படிங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கும் முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது என்ன? ஆண்டவர் யோர்தானின் நடுவில் இருந்த கற்களை எடுத்து அங்கே 12 கோத்திரங்களுக்கு 12 கற்களை அடுக்கி வைக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆளை அனுப்பி. ஹல்லேலூயா. எதற்காக இதை செய்ய சொன்னார்? அடுத்த தலைமுறையில் ஒருவர் வந்து எதற்காக இந்த கற்கள் என்று கேட்டால், கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்வதற்காக அந்த இடத்தில் கற்களை வை என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறைகள் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்த காரியங்களை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் 5 தலைமுறைகளுக்கு முன்பதாக என்ன என் தாத்தாக்கு தாத்தா என்ன செய்தார் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அவருடைய பெயரை வரிசையாக தலைமுறையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. டேவிட் என்ற பெயரை தலைமுறையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டேன், ஏன் இந்த பெயரை வைக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அந்த பெயர் ஏன் என்று அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தாத்தா தான் போராட்டம் பிரச்சனை பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் அவர் மனம் திரும்பினார் என்று. அப்பொழுது ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தலைமுறையாக அடையாளத்தை வைத்து விட்டு சென்றார்கள். ஏன் என்று கேட்டால்,
இப்படிப்பட்ட மனிதன் வைராக்கியமாய் அன்றைக்கு நின்றான். அதனால் தான் நீ இன்னைக்கு வைராக்கியமாய் இருக்கிற என்று. அதை போல வீட்டில் அடையாளம் இருக்கிறதா? இந்த வீட்டில் இந்த அடையாளம் இருக்கிறது. என்ன, எதற்காக இந்த அடையாளம்? கர்த்தர் இதை செய்தார். எப்பொழுது? 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 10 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் உங்க தாத்தா மூலமா இதை செய்தார், இதை செய்தார், அதை செய்தார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதை போல அடையாளங்கள். ஊழியத்தை கட்டுகிறீர்கள் என்றால், ஊழியத்தை அடையாளமாக வைத்துவிட்டு சென்றால் அவர்கள் சொல்ல வேண்டும், இவர் இந்த ஊழியத்தை, கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்தார் என்று. ஹல்லேலூயா. அடையாளத்தை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அழிந்து போன பொருட்களை வாங்கி வைத்து பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வாட்ச் வாங்கினா அது ஓடுது, 5 வருஷம் ஓடுது. ரைட்? நல்ல வாட்சாக இருந்தால் 10 வருஷம் ஓடும். ஒரு கார் வாங்கினா 10-15 வருஷம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறான்னா, அதை யூஸ் பண்ணாதான் ஓரம் கட்டுன்றான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த பொருட்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆனால் அடையாளமாய் கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடையாளமாக சில காரியங்களை வைத்து விட்டு போ. அப்பொழுது அடுத்த தலைமுறை, அதுக்கடுத்த தலைமுறையில் ஜனங்கள் வந்து கேட்பார்கள், எதுக்காக இது இருக்கு அப்படின்னு. அவர்களிடத்தில் இப்படி ஆண்டவர் செய்தார், உனக்கும் செய்வார் என்று அடையாளமாய் வைத்து விட்டு போய்கிறார். ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், எதற்காக நதியின் நடுவிலிருந்து கற்களை எடுக்க வேண்டும்? அங்கேயே அந்த பக்கம் போயிட்டா கற்கள் இருக்க போது, பெரிய பெரிய கற்கள் அந்த பக்கம், கானான் தேசத்தில் இல்லாத கற்களையா ஆண்டவர் யோர்தான் நதியில் இருக்கிற நடுவில் இருக்கிற கற்களை எடுத்துகிட்டு போய் ஓரமாக வைக்க சொல்கிறார்? எதுக்காக நடுவில் இருக்கிற கற்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், பிற்காலத்தில் ஜனங்கள் அந்த பக்கம் இருக்கிற கற்களை பார்த்து யாரோ அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க, இது பொய், இது பொய்யான கற்கள் என்று சொல்லக்கூடாது. நதியின் நடுவில் இருக்கும் கற்கள் அது வேற மாதிரி இருக்கும். ஆற்றில் இருக்கும் கற்கள் ரவுண்டாக இருக்கும், அதன் எட்ஜு ஸ்கொயராக இருக்காது, மழுங்கி இருக்கும். அந்த கற்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், நதியின் நடுவில் இருந்து தான் அந்த கற்களை எடுத்து நிற்கார்கள் என்று கண்டுபிடித்து விடலாம். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், பிற்காலத்தில் ஒரு ஜெனரேஷன் வரும், அவங்க முட்டாள்தனம் என்ன பண்ணுவானுங்க, ஆர்கியூ பண்ணுவானுங்க. இல்லை இந்த கல் யோர்தான் நதியிலேருந்துலாம் எடுக்கப்படலை, இது இங்கேயே சும்மா யாரோ ஒருத்தர் செய்திருக்கிறாங்க என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்ம ஜெனரேஷனை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, நதி நடுவில் இருந்து எடுத்துன்னு போ. அப்போதான் அந்த முட்டாள் ஜனங்கள், அடுத்த 3-4 தலைமுறைக்கு அப்புறமா வர ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, ஆஹா இது சாதாரண கல் இல்லை, இது நதியின் நடுவில் இருந்து எடுக்கப்பட்ட கல் என்று. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஆதாரத்தை வைத்து விட்டு போ என்கிறார் அடுத்த தலைமுறைக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வெறும் பொருட்கள் மட்டும் இல்லை, உன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒரு ஆதாரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தலைமுறையில் இவர்கள், என் பாட்டி, என் தாத்தா, இவர்கள் இப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தார்கள் என்று ஆதாரமாய் உன் வாழ்க்கையில் வைத்துவிட்டு போ. அது ஒரு ஆஸ்தியாக, கர்த்தருக்கான ஒரு ஆஸ்தியாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெருமையாக, ஆஸ்தியாக மாறும். அதனால் தான் ஆண்டவர் எப்பொழுதும் தாவீதின் குமாரன், தாவீதை பாத்தியா என்று ஆண்டவர் ஏன் சொல்கிறார்? அவன் பெரிதாக எதுவும் கட்டி வைக்கவில்லை, பெரிதாக ஆலயத்தை கூட கட்டவில்லை. ஆனால் அவன் கர்த்தருக்காக இருந்த வைராக்கியத்தை ஆண்டவர் சொல்லி காட்டுகிறார். எங்க சொல்லி காட்டுகிறார்? புதிய ஏற்பாட்டில் சொல்லி காட்டுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தாவீதிற்கு நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான் என்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் எடுத்துக்காட்டாக சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ சந்தோஷமாக இருந்தோம், ஏதோ போனோம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் எல்லாரும் மறந்து விடுவார்கள். சரி, மறந்து கூட போட்டோன்னு யோசிக்கலாம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய
பாடம் என்ன? அடுத்த தலைமுறைகள் காப்பாற்ற வேண்டாமா? அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய இப்படிப்பட்ட வைராக்கியமான பர்சன் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் முழங்காலிட்டு ஜெபித்தால், அவர்கள் முழங்காலிட்டு ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஒரு இன்டர்செசரி பிரேயர் பண்ணுற ஒரு பர்சன் இருக்கிறார்கள். அவர்கள் முழங்கால் யுத்தத்தை செய்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார் என்ற சாட்சி தலைமுறைக்கு அடுத்ததாக போக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் செய்வது என்ன? கர்த்தர் சொல்வது இதுதான், கற்களை எடுத்து, நதியில் இருந்த கற்களை எடுத்து சாட்சிகளாக எடுத்து வை என்கிறார். அடுத்த தலைமுறைக்கு உன் பிள்ளைகள் கேட்டால், ஆண்டவர் யோர்தான் நதியை எங்களை கடக்க வைத்தார், அதை தகர்த்து எறிந்தார், ஹல்லேலூயா என்று சொல் என்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், ஆண்டவர் சொல்வது என்ன? விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, விசுவாசம் வேண்டும், டைமிங் வேணும். அந்த டைமிங்கில் நீ கடந்து போகணும். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒன்று நடந்தது என்பதற்கு சாட்சியும் வேணும் உங்கள் வாழ்க்கையில் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், சாட்சி இல்லாத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் சாட்சி எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அடுத்தபடியாக என்ன சொல்கிறார்? கானான் தேசத்தில் நீ சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் உன் இருதயத்தை நீ சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. படிங்க 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ கானான் தேசத்திற்குள் காலை எடுத்து விட்டார்கள். ஆண்டவர் சொன்ன முதல் விஷயம் என்ன பாருங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். விருத்த சேதனம் பண்ணு என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இன்னைக்கு நம்ம பண்ண தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை துண்டித்து தூக்கி போடு என்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறார். உன்னை நீ சுத்திகரி, நீ விருத்த சேதனம் பண்ணு என்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு வாட்டி, ஏற்கனவே யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக ஒரு வாட்டி செய்ய சொன்னார். ஆண்டவர் மறுபடியும் என்ன சொல்கிறார்? மறுபடியும் ஒரு வாட்டி விருத்த சேதனம் செய் என்கிறார். ஹல்லேலூயா. நான் போன வருஷம் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தனே, போன வருஷம் 2 நாள் இருந்து உபவாசம் ஜெபித்தனே என்கிறார் ஆண்டவர். இப்போ என்ன சொல்கிறார்? நீ கானான் தேசத்திற்குள் காலை எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்ட, நீ கானான் தேசத்திற்குள் இழுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மறுபடியும் செய் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சுத்திகரித்துக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள், விருத்த சேதனம் செய் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இருதயத்தை செய்ய சொல்கிறார். படிங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படித்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ உன் இருதயத்தை விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அன்றைக்கு எல்லாம் வந்தாங்க, வந்து ஏன் இந்த பவுலும் இவர்கள் எல்லாம் விருத்த சேதனம் செய்யவில்லை என்று கேட்கிறாங்க. வந்தாங்க, வந்து கேட்குறாங்க, ஏன் இவங்கெல்லாம் செய்யலை என்று. அதற்கு பவுல் சொல்கிறார், உன் இருதயத்தை முதல் சரி செய்து கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. படிங்க 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாக என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்களை இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமந்து வருவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். ரட்சிப்பு போதும்ன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பு போதும். உன் இருதயத்தை நீ விருத்த சேதனம் செய். இருதயத்தை விருத்த சேதனம் செய்தால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா.
இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ கானான் தேசத்திற்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறாய், உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, அந்த பூமியின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார். மன்னாவை நிறுத்தி விட்டார். எப்பொழுது அவர்கள் கால் எடுத்து வைத்தார்களோ அப்பொழுது மன்னாவை நிறுத்தி விட்டார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன? நீ விருத்த சேதனம் செய், உன் இருதயத்தை சுத்திகரி, பாவத்தை விட்டு வெளியே வா, மறுபடியும் எதையும் செய்யாதே என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஆண்டவர் நிற்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கும் பொழுது, when God is present in our midst, நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா அவன் யாரோ ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரே, இவர் நம்ம ஆள் இல்லை, ஆனால் யாரோ ஒரு மனிதன் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து, யார் நீங்கள் என்று யோசுவா போய் அந்த மனிதனிடத்தில் கேட்கிறான், யார் நீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, அந்த மனிதன் சொல்லும் விஷயம் என்ன? 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சேனைகளின் தேவன் நானே என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றான். கர்த்தரின் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியில் வந்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியில் வந்து விட்டார். ஹல்லேலூயா. The God of the armies of heaven is among us. Hallelujah. இதை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியில் எப்பொழுது வந்து விட்டாரோ அப்பொழுது ஆண்டவர் எல்லாமே மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுகிற தேவன். அவர் பிரசன்னம், அவருடைய பிரசன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருந்த எதிராளிகள் இருந்த கேம்ப் எல்லாமே கதிகலங்கி பயந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பயந்து விட்டார்கள், என்ன நடக்க போகிறது என்று. ஏனென்றால் கர்த்தர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் வந்து விட்டார். அவர் பிரசன்ஸ் பாருங்க. அவர் வந்தவுடன் என்ன சொன்னார் பாருங்க. 15ஆம் அதிகார வசனத்தை படிங்க. 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். நீ இருக்கிற இடம் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆர்கியூ பண்ணாங்க, யார் அவர் அப்படி சொல்லி. ஆனால் மோசேவை எப்படி ஆண்டவர் ஐ ஆம் தட் ஐ ஆம், நானே என்று சொன்னாரே, அதே போல யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் நானே என்ற நாமத்தை கொடுத்து உன் காலில் இருக்கும் செருப்பை தூக்கி போடு என்று சொன்னாரே, அதை போல இப்பொழுதும் யோசுவாவை பார்த்து உன் காலில் இருக்கும் காரியத்தை தூக்கி போடு என்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எங்கே கர்த்தர் இருக்கிறாரோ அந்த இடம் பரிசுத்த பூமியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம்தான் பரிசுத்த பூமியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த பூமி ஒரு இடம் இருக்கிறது, அங்கே கர்த்தர் இருக்கிறார் என்று கிடையாது. The land is holy, that is why God is there. No, the land is not holy because God is there. God is there, so the land is holy. Hallelujah. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அந்த இடம் பரிசுத்தமாய் மாறுகிறது. ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால் நீங்கள் பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த கூட்டமாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் செய்யும் இடம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் இடம், அது பரிசுத்த பூமியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் பரிசுத்த ஜனங்களாக இருக்கிறோம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார்.
அதை தான் நம் வசனத்தில் கொரிந்து புத்தகத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் பரிசுத்த ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்வது என்ன? நான் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ரெடி இல்லை, ஆனால் ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ரெடி இல்லை, யோசுவா அன்னைக்கு ரெடி இல்லை, என்ன செய்துன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். ஹீ இஸ் ரெடி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார் செயல்பட. ஆண்டவர் இன்றைக்கும் ரெடியாக இருக்கிறார். உருவின பட்டயத்தோடு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். ஆர் யூ ரெடி? நீங்கள் ரெடியான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆர் யூ ரெடி ஃபார் காட் டு பர்ஃபார்ம் இன் யுவர் லைஃப்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக ஆர் யூ ரெடி என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம சிந்தித்து பாருங்கள். ஆமாம், நான் ரெடியாக இருக்கிறேன். இல்லை, நான் இன்னும் ரெடியாக இல்லை, நான் நிறைய காரியங்களை தவறுதலாக நடந்து கொண்டிருக்கிறேன். மேக் யோர் செல்ஃப் ரெடி. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நீ உன்னை தயார்படுத்திக்கொள். ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே உருவின பட்டயத்தோடு தான் நிற்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிம்பலே என்ன? கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார் என்றால் என்ன அடையாளம்? ஐ ஆம் ரெடி, நான் முன்னாடி செல்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. முன்னே ஆண்டவர் செல்கிறார் என்றால் பின்னாடி போகிறதுக்கு பயப்படவே கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் முதலாவது பார்க்கிறார், அதற்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கிறீங்க. ஹல்லேலூயா. முதலே சந்திப்பவர் ஆண்டவர் தான். அவர் தான் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஒரு உருவின பட்டயத்தோடு நமக்கு முன்பதாக நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்படுவார். ஆனால் அதற்கு ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று. ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை வீழ்த்த வேண்டும். எரிகோ பட்டணத்தை வீழ்த்த வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ 6 நாட்களுக்கு அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வா என்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களை வைத்துக்கொண்டு முன்னாடி எக்கால சத்தத்தை போட்டுக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு எரிகோ பட்டணத்தை 6 வாட்டி சுற்றி வாங்கன்றார். ஹல்லேலூயா. அந்த எரிகோ பட்டணத்தை நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துருந்தேன், இன்டர்நெட்டில் பார்த்துருந்தேன் அந்த எரிகோ பட்டணத்தை பற்றி. அந்த எரிகோ பட்டணத்தின் சுவர்கள் பார்த்தா 9 மீட்டர்ஸ்ன்றாங்க. 9 மீட்டர்ஸ்னால் ஏறக்குறைய 9x3. எவ்வளோ அது? 9x3 9 3 27 அடிக்கு அந்த செவர்கள் இருந்ததும் அந்த காலத்தில் கட்டினது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஹைட்டே பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி இருக்கும். 2 மாடி ஹைட்டுக்கு அந்த சுவர்கள் இருந்தது. ஹல்லேலூயா. ரதங்கள் அகலமாக இருந்து குதிரைகள் அந்த சேரியட்டு இந்த மாதிரி காரியங்கள் அதற்கு மேலே போவதற்படியாக அகலமாகவும் உயரமாகவும் இருந்தது அந்த காலத்தில் அந்த எரிகோ பட்டணம். படிக்கும் பொழுதே தெரிகிறது இதை வீழ்த்த முடியாது, மனிதர்களால் இதை வீழ்த்த முடியாது என்று. ஹல்லேலூயா. எரிகோ பட்டணம் மதில் சுவர்கள் அப்படி இருந்தது. அதனால்தான் அவர்கள் கதவை எல்லாம் சாற்றிக்கொண்டு உள்ளே பயந்து கொண்டிருந்தார்கள் ஜனங்கள். ஹல்லேலூயா. எப்படி தெரியும் அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் என்றால், ராகாப் சொல்லிவிட்டால், என்ன சொல்லிவிட்டால், இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் எப்பொழுது ஆண்டவரின் பிள்ளைகள் நீங்கள் வந்து கரையோரம் நின்றீர்களோ அப்பொழுதே தெரிந்துவிட்டது. நாங்கள் கேள்விப்பட்டோம் கர்த்தர் எப்படி செங்கடலை 2ஆக பிளந்தார் என்று கேள்விப்பட்டோம். அந்த கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்று ராகாப் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் நம் வாழ்க்கையில் இருப்பதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா.
நாம் யோசிக்க கூடாது, மற்றவர்கள் நம்மை பார்க்கவில்லை, அவர்களுக்கு எதுவும் தெரியலை. இல்லை, மற்றவர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் குடும்பத்தில் சண்டை போட்டாலும் மற்றவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க, கிறிஸ்தவங்க எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு, எப்படி அடிச்சுக்கிறாங்க, எப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் கார் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, வசனத்தை போட்டு இருக்கிறவர்கள் சில பேர் ஓவர்டேக் பண்ணுவாங்க, ஒன் வேல போவாங்க, அவங்களெல்லாம் திட்டின்னு போவேன். ஏன் அப்படின்னா, பாரு வசனத்தை போட்டிருக்கான், கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்வார். நேற்று கூட ஒரு வண்டி, கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்வார்னு ஓவர்டேக் பண்ணி போயினே இருக்கான். ஒரு வண்டிக்காரன் திட்டிட்டு போகிறான் அவனை, கர்த்தர் உனக்கு முன்பதாக செல்வார் என்று. அப்போ பாருங்கள், வசனத்தை போட்டு என்ன பிரயோஜனம்? அதால் தான் என் காரில் நான் வசனத்தையே ஒட்டலை. ஏன் அப்படின்னா, நம்ம பாட்டுன்னு யார்ட்டா டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஓவர்டேக் பண்ணி நம்மளெல்லாம் நம்மளை மட்டும் திட்ட மாட்டாங்க, நம்ம ஒட்டிருக்க ஸ்டிக்கரை பார்த்துட்டு யாரா அவனுங்க சிலுவை போட்டு போயினுக்கிறானுங்க, எல்லாம் தப்பாக ஓட்டினுக்கிறானுங்களே, கரெக்டாக இல்லையா? அதனால தான் சாட்சி உள்ள ஜீவியம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்களை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க யாரும் பார்க்கலன்னு யோசிக்கக்கூடாது, மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். அப்போது பர்சனல் லைஃப்பில் மிரக்கிள்ஸ் நடக்கணும். ஹல்லேலூயா. இந்த மேடை மேலே வந்து நீங்கள் சாட்சி, ஒவ்வொரு சாட்சியும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்கிறார்கள் சாட்சிகளை, உங்கள் வாழ்க்கையில் சாட்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் சாட்சி நடக்கிறதோ அப்பெல்லாம் கர்த்தருக்காக வந்து சொல்லுங்கள், கர்த்தர் இதை செய்தார் என்று. ஹல்லேலூயா. செங்கடலை இடர்னாக பிளந்ததை ராகாப் சொல்கிறாள். இந்த மாதிரி எங்கள் கேம்பில் எங்கள் சிட்டிக்குள்ளே எல்லாரும் பயந்திருக்கிறார்கள், கதவை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களை விடுவித்தார் என்று. ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2 ஸ்பைஸ், 2 பேர் உள்ளே பூந்து விட்டார்கள். எதற்குள்ளே? பட்டணத்துக்குள்ளே. எரிகோ பட்டணத்துக்குள்ளே 2 பேர் போய்விட்டார்கள். அவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள் என்ற இன்ஃபர்மேஷனும் ராஜாவுக்கு போய்விட்டது. அப்படி உள்ளே வந்து விட்டார்கள் என்ற இன்ஃபர்மேஷன் போய் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், மாட்டிக்கொண்டார்கள் என்ற நிலைமையில் ஒரு பெண் தைரியமாக என்ன செய்கிறார்கள்? அந்த 2 பேரையும் காப்பாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு விமென்ஸ் டே. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசித்து நீ கர்த்தருக்காக நின்றால், அது சின்ன காரியம் இருந்தாலும் சரி, பெரிய காரியம் இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக பயப்படாதே, ராஜாக்களுக்கு பயப்படாதே. அந்த மனிதன் உன்னை எதுவும் செய்ய முடியாது, அந்த மனிதன் எதுவும் செய்ய முடியாது. நீ கர்த்தருக்காக ஏற்ற நேரத்தில் நீ செயல்பட்டால் உன் குடும்பம் காப்பாற்றப்படும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுதான் பெண்களுக்கு இன்றைக்கு விமென்ஸ் டேல சொல்லப்படும் காரியம். பெண்களே, நீங்கள் ஏற்ற நேரத்தில் கர்த்தருக்காக நின்றீர்கள் என்றால் நீங்களும் உங்கள் குடும்பமும் காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். உங்களை மட்டும் காப்பாற்ற மாட்டார், உங்கள் குடும்பத்தையே ஆண்டவர் காப்பாற்றுவார். எதனால்? நீங்கள் தைரியமாக ராஜாவை எதிர்த்தீர்கள், நீங்கள் தைரியமாக மனிதர்களை எதிர்த்தீர்கள், நீங்கள் தைரியமாக குடும்பத்திற்காக நின்றீர்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை முழுதுமாக காப்பாற்றி எடுப்பார். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, ராகாப் ஹல்லேலூயா செய்த காரியத்தினால் ஆண்டவர் அவளை தலைமுறையில் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தலைமுறையில், நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் படித்தீர்கள் என்றால், கர்த்தருடைய தலைமுறையில் ஆண்டவர் அவளை கொண்டு வருகிறார். ஏன்? பிகாஸ் that day she stood for Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை நீடிக்க வேண்டும் என்று கர்த்தருக்காக சாட்சியாக, மற்றவர்கள் எப்படி வேணா போட்டோம், ஆனால் நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தருக்காக நிற்போம் என்று வைராக்கியமாய் நின்ற பெண் அவள். ஹல்லேலூயா.
புறஜாதிகளின் தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன், மற்றவர்களை நான் வணங்க மாட்டேன், கர்த்தருக்காக நிற்பேன் என்று நின்ற பெண், ஹல்லேலூயா, அவள் ஒரு மனிதன் விசுவாசமாய் இருந்ததால், அவர் ஒரு மனிதன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்ததால் அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையில் உடைந்த செவர் எல்லாம் உடைந்தது, ஆனால் உடைக்கப்படாத ஒரு செவர் இருந்தது. அவள் ராகாப் வீடு மட்டும் உடைக்கப்படாமல் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா செவரையும் உடைத்தார், ஆனால் ராகாப் வீடு சுவர் ஓரமாக இருந்தது. அந்த சுவரை ஆண்டவர் உடைக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ராகாப் வீட்டை உடைக்கவில்லை, ஆனால் எரிகோ கோட்டையில் எல்லா சுவரையும் ஆண்டவர் உடைத்தார். அந்த கோட்டையை உடைக்கவில்லை. ஒருவேளை உடைத்திருந்தால் அந்த ஜனங்களை காப்பாற்றிக்க முடியாது, அவங்களால வெளியே வந்திருக்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த செவரை மட்டும் ஆண்டவர் தொடவில்லை, ஆனால் எல்லா செவரையும் ஆண்டவர் உடைத்தார். என்ன இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம்? நீயும் உன் குடும்பத்தும் நீ காப்பாற்றினால் நீ எப்படி காப்பாற்ற முடியும்? நீ ஒரு மனிதன் வைராக்கியமாய் இருந்தால் உன் குடும்பத்தை, உன் சபையை, உன் ஊழியத்தை, உன் சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்ற முடியும். தைரியமாக கர்த்தருக்காக நில். கர்த்தர் வரலாறில் உன்னை எழுதுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு ரெடியாய் இருக்கிறார். ஆர் யூ ரெடி ஃபார் ரிசீவிங் காட்ஸ் பிளெஸிங்ஸ்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா? ஹல்லேலூயா. எழுந்து நட, கர்த்தருக்காக எழுந்து நட. பர்சனலா உன் வாழ்க்கையில அற்புதத்தை பார். பர்சனல் லைஃப்ல உன் வாழ்க்கையில அற்புதத்தை பார். உன் வாழ்க்கையில யோர்தான் நதியை தடுத்து நிறுத்துவார். உன் வாழ்க்கையில இருக்கும் எரிகோ கோட்டையை உடைப்பார். உன் வாழ்க்கையில கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளப்பார். உனக்கு மன்னாவை தருவார், உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். உன் வாழ்க்கையில பர்சனலா கர்த்தரை சந்தி. கர்த்தரின் அற்புதங்கள், அடையாளங்களை விசுவாசத்தில் பார். டைமிங்கை மிஸ் பண்ணிடாத, விசுவாசத்தில் பார். சாட்சியாய் நில்லு கர்த்தருக்காக. கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். ஹல்லேலூயா. விருத்த சேதனம் செய், உன் இருதயத்தை விருத்த சேதனம் செய். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நில், சாட்சியாக நில். ராஜாக்களை பார்த்து பயப்படாதே, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்காக செய். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிப்பார், வழி நடத்துவார். அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வசனம் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. விடுதலையின் நாயகன் ஆண்டவரே, நீர் வெற்றியை தருகிறீர், வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே தேவரீர் வழி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே, நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த சபையின் காரியங்கள் அனைத்தும் நீர் பார்த்துக் கொள்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், வராதவங்க எல்லாருக்காக கத்தாவே தேவரீர் வந்து சேர, தேவரீர் எல்லாரும் கத்த இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் வந்து சேர நீர் கிருபை தாங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில்
கொடுக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவரீர் நினைப்பதற்கும் மேலாக அவர்களுக்கு செய்து தாங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்முடன் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.